தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஒரு 500 ரூபாய் எடுத்து வைங்க. எடுத்து வச்சீங்கன்னா அது பெருகும். ஆடி பெருகுல நம்ம செய்யற எல்லாமே பெருகும். வீட்லயே வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு மலர் போட்டுட்டு காவிரி தாயா நினைச்சு நம்ம வந்து வீட்லயே வந்து சிம்பிளா பூஜை செஞ்சுக்கலாம். வந்து ஆடி பூரம் அப்படிங்கறதும் வரும். அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? எப்படியாச்சும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு, இல்ல வரனே வர மாட்டேங்குது, எவ்வளவு பார்த்தாலும் அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஆடிப்பூரம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். இந்த ஆடிப்பூரத்துல அவங்க எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு நித்யா கிருஷ்ணன் மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆடி பெருக்கு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, இது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு தெளிவா ஒரு வீடியோல பேச போறோம். முதல்ல ஆடி வெள்ளி அப்படிங்கிறது பட்சத்துல எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தோணும். உங்களுக்கு ஆடி வெள்ளி அப்படின்னா என்ன தோணும்? ஆடி வெள்ளி அப்படின்னாலே இந்த ஆடி மாதம்னு சொன்னாலே திருவிழா காலம் தான். திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய காலம். சரிங்களா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல இருந்து நமக்கு வரிசையா திருவிழா தான். அதனால எல்லாருமே ஒரு கோலாகலமா இருப்போம். பொதுவா ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது, நல்லது செய்யக்கூடாது, இறை வழிபாட்டுக்கு மட்டும் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆடி மாதத்துலயும் ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல நீங்க எதை செஞ்சாலுமே பெருகும். என்னது? அந்த நாள் தான் வந்து ஆடிப்பெருக்கு. அந்த நாள்ல வந்து நீங்க எதை செஞ்சாலுமே பெருகும். இப்ப அக்ஷய திருதிகைக்கு வந்து தங்கம் வாங்கினா பெருகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை, நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அது பெருகும். இப்ப நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த தானம் பெருகும். அப்ப தானம் தர அளவுக்கு நம்ம கிட்ட செல்வம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது ஒருத்தவங்களுக்கு அது அன்னதானமா, ஒரே ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரதா இருக்கலாம். ஆடிப்பெருக்குல என்ன செஞ்சாலுமே அது வந்து பெருகக்கூடிய நாள். சரிங்களா? நம்மளால முடிஞ்ச இப்ப சேமிப்புக்காக நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம். அது சேர்த்து வச்சோம், அது வந்து அதிகப்படியா தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு 500 ரூபாய் எடுத்து வைங்க. எடுத்து வச்சீங்கன்னா அது பெருகும். அந்த மாதிரி அமைப்பு தான் வந்து ஆடிப்பெருக்குல நம்ம செய்யற எல்லாமே பெருகும். ஆடிப்பெருக்கு எதுக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நீர்நிலைகள் இருக்குல்ல, காவேரி மாதா இவங்க எல்லாம், அதாவது புண்ணிய நதிகளுக்கு நன்றி சொல்ற விதமா தான் ஆடிப்பெருக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம். இப்ப வந்து அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நதிக்கரையில போய் பூஜை பண்ணி கொண்டாடுவாங்க. இப்ப நதிக்கரைக்கெல்லாம் நம்ம வந்து எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்லயே வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு மலர் போட்டுட்டு அதை வந்து நம்ம காவிரி தாயா நினைச்சு நம்ம வந்து வீட்லயே வந்து சிம்பிளா பூஜை செஞ்சுக்கலாம். இப்ப கிணறு இருக்கிறவங்க கிணத்தடியில பண்ணலாம். அப்படி இல்லைன்றவங்க பூஜை அறையிலேயே பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப வீட்ல வந்து நமக்கு தண்ணி எதுலலாம் வருது, அந்த பைப்பு இதெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணிக்காக நமக்கு வந்து எப்பவுமே தண்ணி நமக்கு நிறைவா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ற விதமா தான் இது பண்றோம். அதே மாதிரி ஆடிப்பெருக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலி சரடு மாத்துற வழக்கம் வந்து இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா தாலி சரடு எல்லாருமே மாத்தணுமா அப்படின்னு சொன்னா, அப்படி மாத்தணும் அப்படின்றது இல்ல. இப்ப பழசாயிடுச்சு மாத்தணும் அப்படின்றவங்க மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மனசால இருந்து பூஜை பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா மாத்தணும், மாத்தியே ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. இதை தொடர்ந்தே வந்து ஆடி பூரம் அப்படிங்கிறதும் வரும் மேம். அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? ஏன் ஆடி பூரத்தை வந்து எல்லாரும் ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க? இந்த அம்பாள் கோவில்கள் எல்லாம் அவ்வளவு கூட்டம் பார்க்க முடியும். காலையில இந்த 3 மணி 4 மணி அதிகாலையில இருந்தே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அந்த நாள் முழுதும். அது ஏன் அவ்வளவு விமர்சையா கொண்டாடுறாங்க? இப்ப வந்து நம்மள படைச்ச கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்து ஊரெல்லாம் கூட்டி சாப்பாடு போடுறது, அப்புறம் நம்ம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் அன்னையான அன்னைக்கே வந்து வளகாப்பு செஞ்சு பார்க்கறது அப்படின்ற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மக்கள் கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி அம்பாளுக்கு வளைகாப்பு செய்யற நாள் தான் வந்து இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பூரம் அப்படின்றது வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வகையில பார்வதி தேவி வந்து அவதரித்த நாள். அதே மாதிரி மாரியம்மனுக்கு வந்து ருது நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாலாபிஷேகம்லாம் செய்வாங்க. பால் குடம் எடுத்து பாலாபிஷேகம்லாம் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம கோதை நாச்சியார், அதாவது பெருமாளோட சங்கு, சக்கரம், கதை, வில்லு இது எல்லாமே வந்து பூமியில வந்து ஆழ்வார்களா பிறக்கிறாங்க. சரிங்களா? அதே சமயத்துல பூமாதேவி வந்து ஆடி பூர நட்சத்திரத்துல அந்த ஆழ்வாருக்கு மகளா வந்து துளசி மாடத்துக்கு அடியில வந்து அவதரிக்கிறாங்க. அதுதான் வந்து கோதை நாச்சியார். அவங்களுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு,
ஆண்டாள்னு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஸ்ரீரங்க பெருமாள் இருக்காருல்ல, அவரோட உள்ளத்தை ஆண்டவள். அதனால அவருக்கு வந்து ஆண்டாள்ன்ற பேரு. ஆடி பூர நட்சத்திரம். ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர நட்சத்திரம் அப்படின்றது வந்து சிம்ம ராசியில வரும். சிம்மம்ன்றது என்ன? ஆளுமை. அதனால வந்து இறைவனை தான் நான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு ஒரு வைராகியமா இருந்து இறைவனையே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து ஆண்டாள். அவங்களுக்கான நிறைய வைபவங்கள், அதாவது 10 நாள் உற்சவம் நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஆடிப்புறத்துக்கு பயங்கர கோலாகலமா. இப்ப வந்து ஆண்டாளுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 தடவை தான் திருக்கல்யாணம் நடத்துவாங்க. அது எப்ப நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்கழி மாசத்துல திருப்பாவை சொல்லுவோம்ல, 30 நாள் திருப்பாவை சொல்லுவோம். அந்த இறுதி நாள்ல ஒரு போகி பண்டிகை அன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி ஆடி பூரத்துக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். இது வந்து எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தராயணம் தட்சாயணம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாந்திர நேரம். இப்ப தேவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இரவு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மார்கழி மாதம்ன்றது விடிய காலையில. அதே மாதிரி இப்ப வர்றது வந்து அந்தி சாயிர நேரம், அதாவது பகலும் இரவும் அந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த சாந்திர நேரத்துல வந்து இந்த ஆடி மாத பண்டிகைகள் வந்து வருது. ஓகே, ஆடிப்புறத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ணா சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஆகாம இருக்காங்கல்ல, பெண்கள்னு இல்லை, பசங்க கூட இப்ப திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு, இப்ப வந்து குழந்தை பேரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, இப்ப நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போயிட்டேன், குழந்தையே நிக்கலமா, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்பதான் குழந்தைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, எப்படியாச்சும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, அதே மாதிரி திருமணம் வரன் வந்துக்கிட்டே இருக்கு, ஆனா வந்து கடைசி நேரத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி தடையாயிருது, இல்ல வரனே வரமாட்டேங்குது, எவ்வளோ பார்த்தாலும் அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஆடிப்பூரம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். சரிங்களா? இந்த ஆடிப்புறத்துல அவங்க எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மனுக்கு வளகாப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு வளகாப்புனா நம்ம என்னெல்லாம் செய்வோம்? அம்மனோட வளகாப்பு செய்யணும்னா எதெல்லாம் தேவைப்படும்? கண்ணாடி வளையல், சீர்வரிசை தட்டு, அதே மாதிரி கலவை சாதம், இதெல்லாம் செய்வோம்ல. அந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து அம்பாளுக்கு வளகாப்பு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் ஏதாச்சும் ஒரு அம்மன் படம் இருக்கும்ல, இந்த அம்மன் படம் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு மணை போட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு அதில் வந்து நம்ம அம்பாள் படத்தை வந்து வச்சிடணும். சரிங்களா? அம்பாள் படத்தை வச்சு அம்பாளுக்கு எதெல்லாம் பிடிக்கும்? மலர்கள் பிடிக்குமா? மலர்களால் அலங்காரம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் அம்பாள் ஃபோட்டோக்கும் வச்சு அப்புறம் படைக்கிறதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கலந்த சாதங்கள் வந்து செஞ்சு வைக்கலாம். அப்படி முடியாதவங்க வெறும் ஒரு பால் வச்சாலே போதும். ஒரு பால், பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு சீர்வரிசை தட்டுன்னும் போது இந்த அலங்கார பொருட்கள், இந்த வளையல் வந்து இப்போ கட்டி விற்கிறாங்க. நம்ம கட்ட தெரியுன்றவங்க நம்ம கையிலேயே கட்டி போடுறது விசேஷம். இல்லை கட்ட தெரியாதுன்றவங்க கட்டியும் விற்கிறாங்க. அதை வந்து வாங்கி அம்மனுக்கு வந்து சாத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வளகாப்பில் போய் நம்ம நலுங்கு வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு தட்டில் தயாராக வச்சுக்கணும். சந்தனம், மஞ்சள், குங்குமம், அர்ச்சதை, பன்னீர் இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கிட்டு அம்மனுக்கு கன்னத்தில், நெத்தியில், கையில் எல்லாத்துலேயும் வந்து நலுங்கு நம்ம எப்படி வைப்போம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு, அதே மாதிரி நலுங்கு வச்சு பன்னீர் தெளித்து எல்லாம் என்ன சொல்கிறது, துணையாக இருங்கம்மான்னு நமக்கு வேண்டிய கஷ்டங்களெல்லாம் சொல்லி கேட்டு நல்லா பூஜை பண்ணி நெய்வேத்தியம்லாம் பண்ணி ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அம்மனோட படத்தை எடுத்து மறுபடியும் இருந்த இடத்துலயே வச்சிடணும். இப்போ வந்து நான் சொன்னேன்ல, திருமணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, குழந்தை பேர் கேட்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கிறவங்களை வந்து அந்த மனையை கிழக்கும் மேற்குமா போட்டு, இப்போ பூஜை அறையில் வந்து நமக்கு வசதி இருக்குது, இடம் இருக்குன்றவங்க பூஜை அறையிலேயே உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாலில், பூஜை அறை சின்னதாக இருக்குன்ற பட்சத்தில் ஹாலில் வந்து கிழக்கு மேற்கா போட்டு அங்கே வந்து இவங்களை வந்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்பாளுக்கு பண்ணோம் தெரியுமா, அதே மாதிரி வளகாப்பை இவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க, அப்போனா இவங்களுக்கு நம்ம எப்படி வளகாப்பு பண்ணுவோமோ அதே மாதிரி நலுங்கு வச்சு நல்லா அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பண்ணி, கை நிறைய வளையல் போட்டு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கள வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து வளையல் வந்து இப்போ பெண்களுக்கு நம்ம போடுறோம், இதே வந்து இப்போ பசங்களுக்கு இது பண்ணலன்னா நலுங்கு மட்டும் வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டுட்டு இப்போ அவங்களுக்கு வந்து இந்த எல்லாம் முடிச்சுட்டு அவங்களை எந்திரிக்க சொல்லிடணும். எந்திரிக்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இப்போ குழந்தைக்காக கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மடி நிரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மடி நிரப்புறது அப்படின்னா என்னன்னா, ஒரு தேங்காய்,
2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு மடியில வந்து இப்படி கட்டுவாங்க. இப்ப கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாத்தனாருங்க வந்து கட்டி விடுவாங்க. மடி மாத்திப்பாங்கல்ல, அந்த மாதிரி மடியில இப்ப வச்சு நம்ம முந்தனையில இப்படி கட்டினோம்னா நமக்கு வந்து அந்த கர்ப்பமா இருக்கிற ம். மாதிரி ஒரு இது. அங்க அத மடி கட்டிட்டு நம்ம தெய்வத்த வந்து எடுத்துட்டு போய் வச்சிருந்தோம்ல, நம்ம எந்த அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணோமோ, அந்த அம்பாள் கிட்ட போய் இவங்க மனமுருகி வேண்டணும். இப்ப அவங்க மனசுல கண்டிப்பா ஏகப்பட்ட கவலை இருக்கும். குழந்தை இல்லன்னும்போது அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாமே இருக்கும். மனசால அவங்க வந்து இப்ப தனியா இருந்தா அவங்க எப்படி குழம்பி சொல்லுவாங்க? அவங்க அம்மா கிட்ட எப்படி வருத்தத்த சொல்லுவாங்க? அந்த மாரி மனமுருகி அந்த அம்பாள் கிட்ட வேண்டும்போது, கண்டிப்பா அடுத்த வருடம் குழந்தையோட தான் இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த விரதமே பண்றது. அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து அந்த மடி கட்டுற இது பண்ணாம, அவங்க போய் அம்பாள் கிட்ட தன்னோட வேண்டுதல்கள முறையிட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து நடக்கும். அதே மாரி இப்ப ஆடி பூரம்ன்றது வெறுமனே குழந்தைக்கு தானா? இல்ல திருமணத்துக்கு தானான்றதெல்லாம் கிடையாது. ஓ. என்ன வேண்டுனாலுமே கிடைக்கும். கிடைக்கும். இப்ப கோயில்ல வந்து அம்மனுக்கு வளகாப்புலாம் செய்வாங்க. இப்ப என்னால வீட்ல வந்து இது செய்ய பண்ண முடியாது முடியாது. அப்படின்றவங்க வந்து, இப்ப கோயிலுக்கு வந்து வளையல் வாங்கி தரலாம். ம். வளையல் வாங்கி தரலாம். இந்த பச்சரிசி வெல்லம் வாங்கி தரலாம். பூஜை பொருட்கள் வாங்கி தரலாம். கோயில்ல ஒரு 4 பேருக்கு அந்த சுமங்கலி இது குடுக்கலாம். இப்ப வந்து வீட்ல வந்து அந்த சுமங்கலி இதுக்கெல்லாம் வந்து நம்ம தரோம்ல ஒரு தட்டு இது ம். வச்சு. ப்ளவுஸ் பிட் இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது உபயோகப்படுற மாரி பொருட்கள வந்து நம்ம தரலாம். குடுக்குறது அவங்க நம்ம அத பார்த்ததுமே வந்து அவங்க சந்தோஷம். சந்தோஷப்படணும். ம். நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லி நெனச்சு வாங்குனாங்கன்னா, அதோட பலன் வந்து பன்மடங்கு. ஏதோ ஒண்ணு நம்ம தரோமேன்னு தராம, மனப்பூர்வமா நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம எப்படி வாங்குவோம்? ம். அதே மாரி பொருட்கள வாங்கி நம்ம தரும்போது, அது பன்மடங்கு பலன் தரும். இப்ப கோயில்ல வளையல் வாங்கி குடுக்குறோம். நம்ம ஆன் த வேல நம்ம வந்து அப்படியே வளையல் கடையில வாங்கிட்டு அப்படியே குடுக்குறது பலன் தராது. பலன் தராது. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த வளையல்ல வந்து டேமேஜஸ் இருக்கலாம். ம். நம்ம வந்து ஒருக்க வாங்கி அத செக் பண்ணி தான் நம்ம தரணும். ஏன்னா, அம்பாளுக்கு போய் நம்ம உடைஞ்ச வளையலையோ, இல்ல டேமேஜ் ஆனதையோ நம்ம தரக்கூடாதுல்ல. ம். அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து, நம்பக்கு எப்படி நம்ம பண்ணிப்போம்? அப்படின்றத மாரி அம்பாளுக்கும் அத தரும்போது சிறப்பா இருக்கும். நிறைய தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். நன்றிங்க.